நீ இந்த உலகத்தில் ஒரு எண்ணத்தை வைத்து ஒரு செயல் செய்யும் போது அந்த எண்ணமானது அந்த செயல் மூலமாக அந்த பிரபஞ்சத்துல பட்டு பல மடங்கு செவிற்றில் அடித்த பந்து போல பல மடங்கு வந்து உன்னை நோக்கி திரும்பி வரும். குற்ற உணர்ச்சி இல்லாமல் கொலை செய்வனுக்கும் கூட இது தப்புன்ற அந்த டேட்டா கொஞ்சமாவது உள்ள உட்கார்ந்து இருக்கும். அது மிகப்பெரிய வலிவேதனைகளை ஏற்படுத்தும். அது கொஞ்ச நாள் தானே அந்த வலிவேதனை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்றது கிடையாது. அப்பவும் அனுபவிக்கும், உயிர் போற வரைக்கும் அனுபவிக்கும். உடலை விட்டு வெளியேறிய பின்பும் உடல் இல்லாமல் அது அலைந்து கொண்டே இருக்கும். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, செய்யக்கூடிய செயல்களை அறம் சார்ந்து தர்மத்தின் வாயிலாக செய்யும் போது அடுத்த பிறவி கிடையாது. தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா அப்படின்னு சொல்லி அகத்தியர் பெருமானே வந்து சொல்லி இருக்கிறாரு. சோ தர்மம் தான் அனைத்திற்கும் மூலதனம், மூலாதாரம். இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தர்மம் செய்ய சொல்றாங்க, கிறிஸ்டியானிட்டியில தர்மம் செய்ய சொல்றாங்க, புத்திசம்ல வந்து பாத்தீங்கன்னா தர்மம் செய்ய சொல்றாங்க, டாவோயிசமா இருக்கட்டும், ஜென்னா இருக்கட்டும், நீங்க எந்த மதம் இருந்தாலும் அனைத்து மதங்களாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னா தர்மம். இப்ப நான் 1000 தப்பு செய்யறேன், 1000 பேருக்கு தர்மம் செய்யறேன், நியூட்ரல் ஆகுமான்னு கேட்டா நியூட்ரல் ஆகாது. ஆனா அந்த தர்மம் செய்ததற்கு உண்டான பலன் உங்களுக்கு கொஞ்ச நாள் பாதுகாத்து நிற்கும். ஆனால் செய்த செயலுக்கு உண்டான அந்த வலி வேதனை வேற ஏதாவது ரூட்ல கண்டிப்பாக தாக்கத்தான் செய்யும். நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், தர்மம் செஞ்சு நியூட்ரல் பண்ணிடுவேன்றது கான்செப்ட் இல்ல. தெரியாம தவறு பண்ணிட்டேன், இனிமேல் நான் திருந்திக்கிறேன், இனி நான் தர்மத்தின் வாயிலாக நான் என் வாழ்க்கையை வாழ தொடங்குகிறேன் என்று வாழும்போது அந்த கர்மத்தினுடைய வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.